ஹலோ டாக்டர் ரமேஷ் தானா நீங்கள்? நீங்கள் தான் 2 பேரும் கால் பண்ணியிருந்தீங்களா? எனி ப்ராப்ளம் சார்? அப்படியா? ஆ ஹைவேஸில் பஸ் நிற்கிது. ஆள் அதில் இருக்காங்களா? அச்சச்சோ! அப்போ நீங்கள் முள்ளுக்காட்டுலையா? முள்ளுக்காட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது சார். நான் சொல்கிற வழியில் அப்படியே வந்துடுங்க. நீங்கள் எக்ஸாக்டாக நான் பஸ் நிற்கிற இடத்துல ஓட அட்ரஸ் அனுப்புகிறீங்களா? இல்லை ஏதாவது ஒரு ட்ராக்கிங் ஐடி மாதிரி சம்திங் அனுப்புனீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் அங்கே அனுப்பிடுவேன். எல்லோரும் மயக்கத்தில் வேறு இருக்காங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே ஓகே ட்ரை மை பெஸ்ட். ஹலோ, ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கா? டியூட்டி நர்ஸ் இருக்காங்களா? ஓகே, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு இமிடியேட்டாக ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. கொஞ்சம் அர்ஜென்ட். ஆம்புலன்ஸில் இருக்கவங்களெல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட் காலியாக இருக்கோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஓகே ஓகே. டாக்டர், நான் தான் விஜய் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்ல. ஆமாம் ஆமாம், வாங்க. உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், முள்ளு குத்தி ரொம்ப காயம் பட்டிருக்கு டாக்டர். ஆழமாக இருக்கு முள்ளு. ஓகே ஓகே, வீட்டுக்குள்ளே வந்து படுக்க வைங்க. ஓகே டாக்டர். இங்கேருந்து அப்படியே படுக்க வச்சுருங்க. தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா சார்? இருக்கட்டும் டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் ஹைவேஸில் பஸ்ஸில் நிறைய பேர் எங்கள் கூட வந்தவங்கலாம் மயக்கம் போட்டு அங்கே பஸ்ஸுக்குள்ளே விழுந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல சார். இப்போ உங்கள் பஸ்ஸில் மயக்கம் போட்டு நிறைய பேர் விழுந்திருக்காங்க டாக்டர். உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஆமாம்மா, பேனிக் ஆகாதீங்க. ஆக்சுவலி நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் போட்டு ஆம்புலன்ஸுக்கு போக சொல்லிட்டேன். அவங்க கண்டிப்பாக அங்கே போய் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஓகே டாக்டர். உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாம் டாக்டர், ரொம்ப வலிக்குது எனக்கு. இந்த மாதிரி வலிச்சதே இல்லை. ரொம்ப பெரிய முள்ளு குத்திருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை. முள் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் சரியாயிடும். நான் எல்லாம் பார்த்து விடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் போதும். ஓகே டாக்டர். அப்புறம் பஸ்ஸில் இருக்கவங்கலாம்? டோன்ட் வரி, பஸ்ஸில் இருக்கவங்களாம் இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ டாக்டர். உங்களுக்கு காலில் முள் குத்தி இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இவங்க வலி மருந்து தூக்குறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 1 ஹவர் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஞ்சிக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்லை டாக்டர், எனக்கு அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு பயமாக இருக்குது. ஒன்றும் ஆயிருக்காது மிஸ்டர் விஜய். ஆம்புலன்ஸ் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுச்சு. இப்போ எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் எதுக்கும் அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டர்கிட்ட கேட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு சொல்கிறேன். நீங்கள் வேணால் கூட இருங்க, நான் அங்கே போயிட்டு வரேன். கேளுங்க டாக்டர். டாக்டர் நிக்கில், ஓகே. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் என்ன பிரச்சனை? ஓகே ஓகே. ஆ நான் இப்போ வந்துடுறேன். எமர்ஜென்சி எதுவும் இல்லையே? ஓகே 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 ஓகே. ஆமாம் ஆமாம், அவங்க கூட இருந்த பையன்தான் இங்கே இருக்கான். அதை பற்றி எதுவும் தெரில. இட்ஸ் ஓகே. ஓகே 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 டாக்டர், தேங்க்யூ. என்னாச்சு டாக்டர்? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் சாதாரண மயக்கம் தான். ஆக்சுவலாக எல்லோரும் டம்மு டம்முன்னு கீழே விழுந்தனால கொஞ்சம் அங்கங்கே சிராய்ப்பு இருக்குது, லைட்டாக காயங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பேனிக் ஆகிறதுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கரெக்ட் நேரத்தில் கொண்டு வந்ததுனால இப்போ எல்லாருமே ஃபைன். எந்த ஒரு எமர்ஜென்சியும் கிடையாது. ஓகே, நீங்கள் இப்போ என் கூட ஹாஸ்பிட்டல் வரீங்களா இல்லை இந்த பொண்ணு கூட இருக்கீங்களா? இவங்க எந்திக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் இங்கே இருக்கிறதா பெட்டர்னு நினைக்கிறேன். அப்படியே டாக்டர். ஆனால் என்னாச்சு மிஸ்டர் விஜய்? இல்லை டாக்டர், அது வந்து அவங்கெல்லாம் எங்களை தேடுவாங்களே, அதான். நோ ப்ராப்ளம். நான் அங்கே போயிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். ஒரு 1 ஹவர் கழிச்சு இவங்க எஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஹாஸ்பிட்டல் 2 பேரும் வாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடையாது. நீங்கள் விடுந்துட்டால் உங்களுக்கு இங்கே இருக்க இடம்லாம் தெரியும்.
பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. நீங்கள் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க? அது வந்துட்டு டாக்டர், எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஓ, ஓகே ஓகே. கொஞ்சம் பகலாக ட்ராவல் பண்ணிக்க கூடாதா? இல்லை டாக்டர், அர்ஜென்ட்டாக வர வேண்டியது இருந்துச்சு, அதான். சரி, இட்ஸ் ஓகே. எப்படியோ காடோட கிரேஸ்னால எப்படி எல்லாருமே தப்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே டாக்டர். என்னாச்சு மிஸ் எமிலி, எதுக்காக கூப்பிட்டீங்க? சாரி டாக்டர், இங்க இருக்கிற இந்த அம்மா வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்களோட பொண்ணை காணுமா, அப்புறம் ஒரு பையனையும் காணுமா. ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் டாக்டர் உங்களை கூப்பிட்டேன். சரி, ஓகே, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். ஆண்டி, என்னாச்சு? டாக்டர், நாங்க எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வ கோயில் போறதுக்காக வந்தோம். ஆனா என் பொண்ணு இப்ப காணும், அப்புறம் அந்த பையனையும் காணும். இருங்க இருங்க, கொஞ்சம் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் சொல்கிற பையனோட பேர் விஜய் தானே? ஆமா டாக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரால் தான் நீங்கள் எல்லோரும் இப்போ உயிர் படைச்சிருக்கீங்க. அவர் தான் எனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி பக்ஸ் ஆகுதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். அவங்க பொண்ணும் அப்புறம் அந்த பையனும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு லைட்டாக சின்னதாக ஒரு காலில் முள் குத்துறதுனால அவங்க இப்போ அனஸ்தேசியா கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் உங்களை பார்க்க வருவாங்க. சரியா? நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் நல்லா ஆக முடியும். ஸோ பாடியில் அங்கங்கே எங்கே அடிபட்டிருக்குன்னு தெரியல, காயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் பாடி பெயின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படுத்து தூங்கி தான் ஆகணும். பேனிக் ஆகாதீங்க. சரி டாக்டர், உண்மையிலேயே என் பொண்ணு உங்க வீட்டில் தான் இருக்காளா? ஆமாம்மா, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் டாக்டர் தான், நீங்கள் என்னை நம்பலாம். சரியா? உங்கள் பொண்ணுக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலில் லைட்டாக ஒரு முள்ளு குத்தி இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வலி தாங்குங்கிறதுக்காக அனஸ்தீசியா கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நேரம் அவங்க தூங்கட்டும், தூங்கி சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த பையன் விஜய்? அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் கண் முடிக்கிறது கொண்டே அவங்க 2 பேரும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. சரியாம்மா? ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, நீங்கள் தூங்குங்க, படுத்துக்கோங்க, நிம்மதியாக தூங்குங்க. ஓகேவா? அந்த பையன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் சொன்னதை அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்களும் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லோரும் டிஸ்சார்ஜ் போயிடலாம். அவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? லைட்டாக மயக்கம் தான் போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். விஜய், நான் நல்லா தூங்கிட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா, உனக்கு இப்போ வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல விஜய். ஆமா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் எங்க இருக்காங்க? அவங்கெல்லாம் இங்கே பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க. நம்ம எல்லாம் போகலாமா? ஆ, ஆ, உனக்கு எப்படி இருக்கு இப்போ? நீ நடந்துருவியா? ஆ, நான் நடந்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே பரவாயில்ல. சரி, நம்ம போகலாம். சரி, ஓகே. ஆ, வா. சத்யா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஏன்னா இந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. சரி, நீ உள்ளக்க போய் வெயிட்டிங் ரூமில் உட்காரு. நான் போய் ரிசப்ஷனில் டாக்டரை எங்கே இருக்காருன்னு விசாரிச்சுட்டு நம்ம ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். நீ உட்காரு. ஆ, ஓகே விஜய்.